அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை 1ஆம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்படுறோம். அந்த வகையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை 1ஆம் தேதி முதலாக விசுவாவசு ஆண்டு பிறக்க இருக்குது. இந்த புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது, அதற்குண்டான பரிகார கடக ராசிக்கு சிறப்பான பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுவரை பாதிப்பை கொடுத்து வந்த அஷ்டம சனி விலகி பாக்கிய சனியாக அமர்ந்திருக்கிறாரு. அதே சமயம் விரயஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்திற்கு ராகு வர்றதுனால எதிலுமே கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கிரகங்களினுடைய பெயர்ச்சி, அவற்றின் பார்வை, பலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ரொம்பவே அமோகமான பலன்களை தருங்க. கடக ராசிக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதா அமையும். இருந்தாலும் சில கலவையான பலன்களும் கிடைக்க போகுது. ஏன்னா அஷ்டம சனி விலகினாலும் குரு நிறைய ஸ்தானத்திற்கு பிரவேசம் செய்கிறாரு. ராகு அஷ்டமாக ஸ்தானத்திற்கு வருது, கேது தனஸ்தானத்திற்கு மாறுறது போன்ற கிரகங்களினுடைய மாற்றங்களால, முக்கிய கிரகங்களின் மாற்றத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனமும் கடின உழைப்பும் தேவைப்படுங்க. உங்களினுடைய செயல்பாடு வெற்றியை தர சரியான திட்டமிடல் முக்கியமாக அவசியம். கடகராசியை பொறுத்தளவில் கர்மஸ்தானமான மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு அடுத்த மாதம் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறாரு. ராசியில செவ்வாய் தைரியஸ்தானத்துல, கேது மே 18 தனஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. சுக புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன், கர்மஸ்தானத்துல சனி, சுக்கிரன், ராகு, புதன் ஆகியோர் சஞ்சரிக்க இருக்கின்றனர். மே 18ஆம் தேதி ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது, கடக ராசிக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் பல சோதனைகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆண்டில் உங்களினுடைய மன தைரியமும் செயல்களில் கவனமும் செலுத்துனீங்க அப்படின்னா எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி காரணமாக புதிய முயற்சிகள், புதிய தொழில், வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயங்களை விடுத்து கடின சூழலை சீராக்குவதற்கான முயற்சியில் கவனமாக செயல்படுறது உங்களினுடைய வெற்றிக்கு ரொம்பவே வழிவகுக்கும். மேலும் ஸ்தானத்தில் ராகு மாறுவதனால குழப்பமான மனநிலையை தருங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல பிரச்சனைகளும் தாமதமும் ஏற்படலாம். உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ரொம்பவே பராமரிக்கணும். எதிலுமே நிதானமாக செயல்படுறது ரொம்பவே அவசியம். விரயஸ்தானத்திற்கு குரு பெயர்ச்சியாவது அப்படிங்கிறது கடின சூழலாக இருந்தாலும் நன்மைகளை அதிகமாக நடக்கும். ஏனெனில் 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்றது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் குருவினுடைய பார்வையானது அர்த்தமஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கான தீய பலன்கள் குறைந்து பல விதத்தில் நன்மைகள் தரக்கூடியவராக குரு விளங்க போறாரு. விசுவாசுவ தமிழ் புத்தாண்டுல கிருக்கணியத்தின்படி மே 14 விரயஸ்தானத்திற்கு குரு பெயர்ச்சியும், மே 18 அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தனஸ்தானத்தில் கேது பெயர்ச்சியாக இருக்கிறாரு. கேதுவினுடைய அமைப்பினால உங்களின் மனம் ஆன்மீக நாட்டத்தில் அதிகரிக்கும். அதே சமயம் ராகு அஷ்டமஸ்தானத்தில் நுழையிறதுனால உங்களினுடைய மன சஞ்சலம் அடையும். அதனால் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அதில் தாமதப்படுத்தக்கூடாது. உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்காமல் சரியாக திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவே அவசியங்க. நேர்மறையான சிந்தனை, கடின உழைப்பின் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளுமே உண்டாக போகுது.
ஆசைகள் காரணமாக பலரை பகைத்து கொள்ள நேரிடலாம். அதுவே கருத்து வேறுபாடுகளுக்கும் காரணமாக கூட அமையலாம். குடும்ப வருமானம் தாராளமாக வருங்க. மே மாதம் முதல் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசணும். அவசியமான நேரத்தில் பேசாமலும் இருக்கக்கூடாது. சமயோஜித புத்தி மூலம் ஜெயிக்கலாங்க. யாரையும் முக்கியமாக கூட்டாளிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. வீண் வம்பு விவாதங்களை நீங்க தவிர்த்தே ஆகணும். மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க. நீங்கள் பணம், சொத்து போன்ற சுகத்தை தேடி செல்வீர்கள். அதிகமாக ஆசைப்படாதீர்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். எண்ணங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் எதிலுமே வெற்றி அடையலாம். சேவை தொழில் மூலமா வருமானம் தடைப்பட்டு வருங்க. சரியான நேரத்துல பணம் வராது அப்படிங்கிறதுனால சேமிப்பு பணத்தை பயன்படுத்த வேண்டி கூட வரலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும். தொழில்ல மேன்மை இருக்குங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்களும் ஒத்துழைப்பாகவும் ஆதரவாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. நீங்க இழந்த பணம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்கள் தைரியம் குறைவாக இருக்குங்க. குழந்தை பேரு விரும்புவர்களா இருந்தீங்க அப்படின்னா மருத்துவ சிகிச்சை மேற்கொள்றதுனால நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களினுடைய குழந்தைகள் சிறப்பாக கல்வியில பயில்வாங்க. ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கேட்டு மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். கடக ராசியினுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் உண்டாகுங்க. உங்களினுடைய மன சஞ்சலங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்க யோகா, தியானம் போன்ற நல்ல விஷயங்களையும் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய மன சஞ்சலம், மன நிம்மதி அனைத்துமே மன சஞ்சலம் நீங்கி மன நிம்மதி உண்டாக வழிவகுக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் உண்டாக பைரவரை வழிபட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.